கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொடூரமாக கொல்லப்பட்ட வழக்கில் சிபிஐ விசாரணை வளையத்தில் இருந்த மருத்துவக் கல்லூரி முன்னாள் முதல்வர் சந்தீப் கோஷ் நிதி முறைகேடு புகாரில் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். கொல்கத்தாவில் உள்ள ஆர்ஜிகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் கடந்த ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதுநிலை பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை கையில் எடுத்து விசாரித்து வரும் சிபிஐ சஞ்சய் ராய் என்ற இளைஞரை கைது செய்தது. அத்துடன் கட்டாய விடுப்பில் அனுப்பப்பட்ட அப்போதைய மருத்துவக் கல்லூரி முதல்வர் சந்தீப் கோஷிடம் சுமார் 2 வாரங்கள் தொடர்ந்து விசாரணை நடத்தியது. 2 முறை உண்மை கண்டறியும் சோதனையும் நடத்தப்பட்டது. அப்போது பல கோடி ரூபாய் அளவுக்கு நிதி முறைகேடுகளில் சந்தீப் கோஷ் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது. அதனைத் தொடர்ந்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி இவரது வீட்டில் சிபிஐ அதிரடி சோதனை நடத்தியது. இந்த சூழலில் சந்தீப் கோஷ் மீதான நிதி முறைகேட்டை அமலாக்கத்துறையும் விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்று வலியுறுத்தி ஆர்ஜிகர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் துணை கண்காணிப்பாளர் அக்தர் அலி கொல்கத்தா உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். சந்தீப் கோஷ் கல்லூரி முதல்வராக இருந்தபோது ஆதரவற்ற சடலங்களை சட்டவிரோதமாக விற்பனை செய்தார் என்றும் மருத்துவ உயிரி கழிவுகளை கடத்தி விட்டதோடு மருத்துவ உபகரண விற்பனையாளர்களிடம் கமிஷன் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு டெண்டர் வழங்கினார் என்றும் குற்றச்சாட்டு கூறப்பட்டது. இவற்றின் பின்னணியில் சந்தீப் கோஷ் மற்றும் மருந்து விற்பனையாளர்கள் 3 பேரை சிபிஐ அதிகாரிகள் நேற்று அதிரடியாக கைது செய்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.